கிரிப்டோசிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் டுட்டோரியல் பார்ட் 5 வந்து பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி வந்து 4 பார்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன் அண்ட் எண்ட் கார்ட்லேயும் கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் டெய்லி ட்ரேடு கூட நீங்களால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த டெய்லி ட்ரேட் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயம். இதை வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யாரோட உதவியும் இல்லாமையே பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ நம்ம டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுவோம். கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோஜி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் அதிகமாக பயன்படுத்துகிற நார்மல் டோஜி அண்ட் அடுத்தது லாங் லெக்டு டோஜின்னு சொல்லுவோம் செகண்டு. அண்ட் அடுத்தது டிராகன்ஃப்ளை அண்ட் கிரேவ்ஸ்டோன் டோஜி. இந்த 4 தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம். அதாவது இந்த பேட்டர்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சேட்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகுமா அல்லது கீழே டவுன் ட்ரெண்ட் நோக்கி வருமா அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்ததாக சில பேர்த்துக்கு எந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் போட்டாலுமே சில பேர்த்துக்கு இருக்கிற ஜென்ரல் டவுட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த சேட் பேட்டர்னை நான் எதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறது? ஃபார் எக்ஸாம்பிள் 5 மினிட் சேட்டா, 10 மினிட்டா, 1 டே சேட்டா அப்படின்னு கேட்பீங்க. அண்ட் உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு டீசென்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னா 1 hour சேட் அல்லது 4 hour சேட்டில் யூஸ் பண்ணலாம் நீங்கள் டெய்லி ட்ரேடராக இருந்தால். ஓகேங்களா? இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தீங்கன்னா 1 டே கேண்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதில் அப்ளை பண்ணிங்கனாலுமே சரி இது வந்து கண்டென்ட் இது தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இது தான் பண்ணுங்கிறதுல நீங்கள் டெய்லி ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அண்ட் இதே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் 1 வீக்லேயோ 1 மந்த்லேயோ நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குறவராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 டே கேண்டில் யூஸ் பண்ணலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மந்த்லி சேட்டோ வீக்லி சேட்டோ பயன்படுத்தலாம். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்டர்னுக்கு உள்ள வித் எக்ஸாம்பிளோடவே உங்களுக்கு சேட் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு டோஜி ஃபார்மேட்டுக்கு போவோம். அண்ட் அதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோசிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டோஜி ஃபார்மேட் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு என்னென்னா இன்டெசிஷன் மோட் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட் வந்து பையரோட கண்ட்ரோலுக்கும் போகலை, செல்லருடைய கண்ட்ரோலுக்கும் போகலை அப்படின்னு அர்த்தம். அண்ட் இதை விட இன்னும் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா புரியும். மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் 1 டே சேட் வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகிற ப்ரைஸ்லேயே வந்து நைட் அதே மாதிரியே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சொல்லுவோம்னா டோஜின்னு சொல்கிறோம். ஓகே, உடனே வந்து சில பேர் கேட்பீங்க கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் 24 hour மார்க்கெட்டு, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 hour மார்க்கெட்டாகவே இருந்தாலுமே இந்தியன் டைமான 5:30 மணிக்கு காலையில் சேட் வந்து க்ளோஸ் ஆகும், அடுத்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும் 1 டே சேட்டாக இருந்தால். மற்ற 4 hour சேட்டு 1 hour சேட் பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து நம்ம சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஓப்பனான இடத்துலையே திருப்பி அதே இடத்துக்கு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அது இன்டெசிஷன் மோடில் இருக்குது, பையர் கண்ட்ரோலுக்கும் போகலை, செல்லர் கண்ட்ரோலுக்கும் போகலை அப்படின்னு அர்த்தம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், லாங் லெக்டு டோஜின்னு சொல்லுவோம். இந்த லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மேலே வந்து ஹைட் அதிகமாக இருக்கும், வித் வந்து அதாவது அகலம் வந்து கம்மியாக இருக்கும். இதுவுமே வந்து சேம் அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான், அதாவது நார்மல் டோஜிக்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். பட் இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதுக்கு உண்டான ரூல்ஸுங்கிறது சில ரூல்ஸ் இருக்குது, அந்த இமேஜ் காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் லெக்டு டோஜியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டில் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். ஆனால் ஃப்ளாட் மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? சைடுவேஸ் மார்க்கெட்டில் இந்த பேட்டர்னை நம்ம யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு, ஒர்க் ஆகாதுன்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாங் லெக்டு டோஜி வந்து டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகிறத ஏரோ மார்க் போட்டு உங்களுக்கு காட்டியிருப்பேன். எடுத்த உடனே இந்த பேட்டர்ன் வந்த உடனே நம்ம வந்து உள்ளே என்ட்ரி எடுக்கலாமா, பை பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. அடுத்த கேண்டில் வந்து க்ரீன் கன்ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள். க்ளோஸ் ஆனால் மட்டுமே நம்ம என்ட்ரி எடுக்கணும். அந்த ஏரோ மார்க் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட் தான் போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட் அப்பாக போகுது அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போவோம். அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா
பேட்டர்ன் வந்து இன்வெஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதே தான் உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டிருப்பேன். இது வந்து MEXC ப்ரோ எக்ஸ்சேஞ்சில் எடுத்த சேட் தான். ஓகேங்களா, சில நேரங்களில் லைவ் சேட் தேட முடியாத பட்சத்தில் தான் வந்து எக்ஸாம்பிள் சேட் யூஸ் பண்ணுவேன். இது வந்து டைரெக்டாகவே பிட்காயினுடைய இப்போ ரீசெண்டாக எடுத்த பிட்காயினுடைய சேட் தான். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆன உடனே செல்லர் கண்ட்ரோலுக்கு மார்க்கெட் போயிடுது. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கும். ஓகேங்களா, இதை பார்த்தாவே ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாவே புரியும். அண்ட் இந்த பேட்டர்னை எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறது முடியும். ஓகேங்களா, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதை பற்றின நாலேஜ் இல்லை அப்படின்னா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாதிரியே தான் சேம் இதே கான்செப்ட் தான். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம்னா பார்த்தோன்னே புரியும். சரி, எனக்கு மைண்டில் இல்லை அப்படின்னாலுமே பரவாயில்ல, நீங்கள் ஒரு பேட்டர்ன் ஒரு பேப்பரில் வந்து ஒரு ஃபார்மேட் வச்சுக்கோங்க. அதை பார்த்தாவது நீங்கள் அந்த ப்ராக்டிக்கலாக வந்து பேப்பர் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, எடுத்த உடனே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. சரி, இப்போ உங்களுக்கு லாங் லெக் டோஜி பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி டவுன் ட்ரெண்டு. ஆனால் டவுன் ட்ரெண்ட் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு கேண்டில், அதாவது அதுக்கு அடுத்த கேண்டிலும் ரெட்டாக விழுந்திருக்கு பார்த்தீங்களா, அது கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். இது என்னப்பா டவுன் ட்ரெண்டில் போய் என்ன என்ட்ரி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி ஷேர் மார்க்கெட்டில் வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன், அதாவது டவுன் ட்ரெண்டில் போனாலும் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் நம்மளதில் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோலையும் லாங் ஷார்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஷார்ட் ஆப்ஷன் எடுக்கிறவங்களா இருந்தால் கூட இந்த இடத்துல நம்ம ஷார்ட் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா, பிட்காயின் வந்து டவுன் ஆக போகுதுங்கிற என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா அழகாக வந்து லாஸ்ட் வரைக்கும் ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியில் வந்திருக்கலாம். ஓகேங்களா, லாங்னா இன்க்ரீஸ் ஆகிறது, ஷார்ட் மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுது அப்படின்னாலுமே நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். அதை பற்றின வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். ஸோ லேர்னிங் வீடியோஸ்க்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி ட்ரேடர்ஸ் பண்ணுற மெத்தட் என்னன்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது 1 hour கேண்டில் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ அந்த இடத்துல செகண்ட் கேண்டில் வந்து ரெட் விழுந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஷார்ட் ஆர்டர் எடுத்துருவோம். ஷார்ட் ஆர்டர் எடுத்துட்டோம்னா மோஸ்ட்லி கடைசி வரைக்கும் அது ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஷார்ட் ஆர்டர் எடுத்தோம்னா மார்க்கெட் கீழே போகுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியில் வருவோம். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா எகெயின் ஒரு க்ரீன் கேண்டில் விழுகுதான்னு பார்ப்போம். கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மேலே போகும்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்கும் ஒரு சின்ன ரூல் இருக்குது. சப்போர்ட் லைன்லேயோ அல்லது ரெசிஸ்டன்ஸ் லைன்லேயோ ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரல. கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒரு என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dragonfly டோஜின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய டெஃபினேஷன் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து சைடில் காட்டியிருப்போம். ஓப்பன் ஆன இடத்துலேயே சேம் க்ளோஸ் ஆகிருக்கும். பட் வந்து ஹையில் வந்து ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் கண்ட்ரோலுக்கு பையர் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத குறிக்கும். இது வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்டில் ஆனால் மட்டுமே மோஸ்ட்லி வேலிடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, வித் எக்ஸாம்பிள் காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுன் ட்ரெண்டில் வந்து Dragonfly வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபார்ம் ஆனதுக்கு அடுத்ததும் க்ரீன் கேண்டில் தான். க்ரீன் கேண்டில் கன்ஃபார்ம் ஆன உடனே நம்ம என்ட்ரி எடுக்கலாம், பை பண்ணலாம். பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே மேலே ஃபுல்லாகவே க்ரீன் கேண்டில் தான். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் மாறும்போது நம்ம அந்த இடத்த விட்டு எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வந்துடணும். எகெயின் மைண்டில் வச்சுக்கோங்க, அதாவது Dragonfly அப்படிங்கிறது டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டுமே வேலிடு. அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா வேலிடு கிடையாது, அது கன்சிடர் பண்ணுங்கிறது இல்லை. சைடு மார்க்கெட்லேயும் அதாவது ஃப்ளாட் ரேஞ்சில் போகும்போதும் இது கன்சிடர் பண்ணக்கூடாது. டவுன் ட்ரெண்டில் இருந்தால் மட்டுமே இந்த Dragonfly ஒர்க் ஆகும். ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம அடுத்த பேட்டர்னுக்கு போவோம். இந்த Gravestone டோஜி அப்படிங்கிற ஃபார்மேட் பற்றி பார்த்துருவோம். இந்த Gravestone டோஜி அப்படிங்கிறது உங்களுக்கு சைடில் வந்து அந்த இமேஜ் கொடுத்துருப்போம். ஓப்பன் ஆன இடத்துலையே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். பட் இது வந்து வேலிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இது வந்து அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டுமே வேலிடு. இப் சப்போஸ் டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து வேலிட் கிடையாது, அதை கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி இமேஜ் மேலே டாப், அதாவது அப் ட்ரெண்டில் மேலே உச்சத்தில் வந்து இந்த மாதிரி விழுந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பியர் கண்ட்ரோல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி, அதாவது ரிவர்சல் பேட்டர்ன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஏன்னா செல்லர் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுது அப்படிங்கிறத குறிக்கும். உங்களுக்கு இதில் ஒரு இமேஜோட கொடுத்துருப்பேன். இந்த Gravestone டோஜி வந்து இந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. எகெயின் கன்ஃபர்மேஷனுக்காக ரெட் கேண்டில் விழுந்திருக்கு.
ரெட் கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் விழுகும்போது அது கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த கேண்டலில் என்ட்ரி ஆகலாம். அண்ட் இந்த மாதிரி சில நேரங்களில் வந்து பெரிய கேண்டிலாக விழுந்து பெரிய அளவுலையும் இறங்கலாம். ஓகேங்களா? ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் சில நேரங்களில் கேண்டில்ஸ் வந்து ஃபால்ஸ் சிக்னலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 100% அக்யூரசி அப்படிங்கிறது சில நேரங்களில் இல்லாமல் போகலாம். ஓகேங்களா? ஏன்னா மோஸ்ட்லி வந்து நான் என்ன கேட்டிங்கன்னா 70% தான் இதுக்கு சக்ஸஸ் ரேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் பேப்பர் ஒர்க் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அண்ட் எல்லோரும் பண்ணுற தவறு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறேன். அதாவது இந்த பேட்டர்ன் தான் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அந்த பேட்டர்னுடைய ஃபார்மேட் இருந்தால் மட்டுமே நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு கொஞ்சம் முன்ன பண்ண இருக்குதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணினீங்கன்னா அந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தராது. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்மேட்டை ஃபுல்லாக மைண்டில் ஏற்றிட்டு நம்ம என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கோங்கிறத பாருங்கள். சில பேர் அந்த வீடியோவை ஃபுல்லாகவே பார்க்குறதில்ல. எந்த இடத்துல வந்து இது அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருப்போம் அல்லது டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டீ மாதிரி இருந்தாலோ டீயை திருப்பி போட்ட மாதிரி இருந்தாலோ இப்படி தான்பா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபுல் ரூல்ஸ் சொல்லும் போதும் நீங்கள் கிளியராக நோட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இதையவே இந்த கண்டென்ட்டையே வந்து நாம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும். பட் இருந்தாலுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த கண்டென்ட் கொடுக்குறேன். ஏன்னா நான் அவ்வளோ நேரம் லென்த்தியாக போனால் பார்க்க மாட்டேங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையாங்கிறத நான் அதை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விட்டுக்கொள்வது நான் உங்கள் தாமு. நன்றி.